வணக்கம் மக்களே. ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்ற நிலையில் எந்த ஆட்சி வந்தாலும் மக்கள் நலன் குறித்து, மக்கள் வளர்ச்சி குறித்து சிந்திப்பதில்லை, செயல்படுவதில்லை, ஆட்சி நடத்துவதில்லை, சட்டங்கள் ஏற்றுவதில்லை. நாம் எதை பெற வேண்டுமானாலும் லஞ்சம் கொடுத்துதான் பெற வேண்டும் என்ற எழுதப்படாத சட்டத்தில் சிக்கி தவிக்கிறோம். சாலைகள், தெருக்கள் எல்லாம் குப்பை மேடுகள். மழை காலங்களிலே அவற்றிலிருந்து வீசுகிற அந்த நாற்றம், நோய் தொற்று, சுகாதாரம் இன்மை, அந்த சகதியிலும் சேற்றிலும் உடைச்ச குண்டும் குழியுமாக இருக்கின்ற அந்த சாலைகளிலும் தெருக்களிலும் தான் நாம் நடந்து செல்ல வேண்டும். இதற்காகத்தான் உள்ளாட்சி நிர்வாகங்கள் இருக்கின்றன, ஆளும் கட்சிகள் இருக்கின்றன. ஆனால் அந்த நிலையெல்லாம் இன்னும் மாறவில்லை, என்றுமே மாறாது. அதை பற்றி சிந்திப்பதாகவும் இல்லை, செயல்படுவதாகவும் இல்லை. 7000 ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளுவர் பெருமான் மது ஒழிப்பை வலியுறுத்தினார். ஆனால் இன்று வரை மது ஒழிப்பு நம் மாநிலத்தில் கூட வரவில்லை. ஆகவே திருவள்ளுவருக்கும் சிறப்பு இல்லை, திருக்குறளையும் ஏற்கவில்லை என்றுதான் தெரிகிறது. ஆனால் மேலோட்டமாக அறம் என்கிறார்கள், நல்லாட்சி என்கிறார்கள், முறையான ஆட்சி என்கிறார்கள். ஆனால் எந்த அமைச்சரும் தங்கள் துறை சார்ந்து சிந்திப்பதில்லை, துறை சார்ந்து செயல்படுவதில்லை. துறை சார்ந்த குறைகள் என்ன, எவ்வாறு சீரமைக்க வேண்டும், பலப்படுத்த வேண்டும், நலப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் அமைச்சர்கள் செயல்படுவதில்லை, அதை பற்றி சிந்திப்பதில்லை. தாங்கள் எந்த துறைக்கு பொறுப்பு வகிக்கிறோம் என்றாவது அறிந்து வைத்திருக்கிறார்களா அந்த அமைச்சர் பெருமக்கள் என்ற ஐயப்பாடு எழுகிறது. இது ஆளும் கட்சியாக இருந்தாலும், ஆண்ட கட்சியாக இருந்தாலும், எதிர்கட்சியாக இருந்தாலும், இன்றைய அரசியல் கலாச்சாரத்தில் இருக்கின்ற அத்தனை கட்சிகளும் அப்படித்தான் இருக்கின்றன. எல்லா கட்சிகளும் சித்தாந்தங்களை பேசிக்கொண்டு மக்கள் உணர்வை தூண்டிவிட்டு, மக்கள் நலத்தை மறக்கடித்து, மக்களை கடன்காரர்களாக்கி 8 லட்சம் கோடி அளவுக்கு இன்றைக்கு தமிழகத்தினுடைய கடன் தொகை இருப்பதாக அறியப்படுகிறது. இப்படியெல்லாம் மக்களை சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது அன்பர்களே. அதுவும் ஒரு வகை குற்றம்தான். மக்களே, நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். ஒருங்கிணைந்து நம்மை நாமே ஆள்வதற்கு, நம்மை நாமே வளப்படுத்திக் கொள்வதற்கு, நம்முடைய வருங்கால சந்ததியினர் நலமோடும் வளமோடும் வாழ்வதற்கும் நாம் களம் காண வேண்டும். அதற்காக நீங்கள் எல்லாம் வாருங்கள், ஒத்துழைப்பு தாருங்கள், ஒருங்கிணைந்து செயல்படுவோம். உங்களில் ஒருவர் நாடாளட்டும், உங்களில் ஒருவர் அமைச்சராகட்டும், உங்களில் ஒருவர் கட்சி இயக்கட்டும். முன்னெடுப்போம், முனைப்போடு செயல்படுவோம், ஒருங்கிணைவோம். உணர்வுள்ளவர்கள், அரசியல் ஆர்வம் உள்ளவர்கள் என்னோடு வாருங்கள், தொடர்பு கொள்ளுங்கள். நாம் கலந்தாய்வு செய்து செயல்படுவோம். நன்றி, வாழ்த்துக்கள்.